உலகம் அழிய போகுதுன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சிரிப்போம். ஆனால் இந்த ஒரு பெண்மணி எதை சொன்னாலும் இந்த உலகமே அதை ஒத்து பார்க்குது. அவங்க சொன்ன 9/11 இரட்டை கோபுரம் தாக்குதல், சுனாமி, இளவரசி டயானாவோட மரணம், இது எல்லாமே கிட்டத்தட்ட நடந்திருக்கு. இதை சொன்னது பாபா வாங்கா. கண் பார்வை இல்லாத ஒருத்தரால் எப்படி ஃப்யூச்சரை பற்றி இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியும்? 2026 பற்றி அவங்க சொன்ன இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 பற்றி அவங்க சொன்ன சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் விவாதத்தை கிளப்பியிருக்கு. அது என்ன? 2026 நமக்கெல்லாம் என்ன நடக்க போகுது? திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு ஜீவா ரிவீல்ஸ். அதுக்கு முன்னாடி பாபா வாங்க பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. 1911 பல்கேரியாவில் பிறந்தாங்க பாபா வாங்கா. அவங்களோட உண்மையான பெயர் வாங்கேலியா பாண்டேவா குஸ்டேரோவா. பாபா வாங்காவோட 12 வயசில் ஒரு பெரிய சூறாவளி அவங்கள தூக்கிட்டு போகுது. பல நாள் தேடுதலுக்கு அப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கும் போது அவங்க கண்ணில் மண்ணெல்லாம் மூடி கண் பார்வையை இழந்திருக்காங்க. ஆனால் பார்வை பறிப்போன அந்த டைம்ல இருந்து அவங்களால ஃப்யூச்சரை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அதிசய சக்தி அவங்களுக்கு கிடைச்சதா எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களால 2026 மட்டும் இல்லை, 5026 வரைக்கும் உலகம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு அவங்க முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. அதுலேயும் 2026 ஒரு முக்கியமான திருப்புமுனைன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. 2026 அவங்க என்னென்னலாம் கணிச்சிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். 2026 பற்றி பாபா வாங்க சொன்ன முதல் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, வேற்று கிரகவாசிகள் தான், ஏலியன்ஸ். அதில் மனிதர்களான நாம் பூமியை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் விண்வெளியிலிருந்து ஒரு வித்தியாசமான சிக்னலை ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இதை ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னா, கொஞ்ச நாளாகவே நாசாவும் இஸ்ரோவும் விண்வெளியிலிருந்து வர்ற வித்தியாசமான சிக்னல்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏலியன்ஸால் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் அது 2026 தான் நடக்கும்னு பாபா வாங்க சொல்கிறாங்க. ஒருவேளை ஏலியன்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா இல்லை எனிமியாக இருப்பாங்களா பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவதாக அவங்க சொன்ன கணிப்பு தொழில்நுட்ப ஆபத்து, ஏஐ. 2026 தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற ஏஐ மனிதர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து நம்மளையும் மீறி தனியாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2026. இதில் பாபா வாங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்தில் ஒரு சைபர் வார் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அணு ஆயுதங்களை விட ரொம்ப மோசமான ஒரு வார், அதுவும் இன்டர்நெட் வழியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்னால் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே ஒரு செகண்டில் முடங்கி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2026 ஒரு தனி மனுஷன் தன்னோட ரகசியங்களை பாதுகாக்க போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்மளோட சீக்ரெட்ஸை பாதுகாப்பாக வச்சுக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக அவங்க சொன்னது பருவநிலை மாற்றம். பூமியோட சுற்றுவட்ட பாதையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு இதுவே வழிவகுக்கும். இது நடந்தால் ஆசிய நாடுகளோட கடல் மட்டம் உயர வாய்ப்பு இருக்குது. அப்படி உயரும்போது சென்னை, மும்பை இந்த மாதிரி கடற்கரை நகரங்களுக்கு டேஞ்சர் தான். இதை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகிறதுனால 2026 நிறைய தீவுகள் காணாமல் போகும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. பாபா வாங்காவோட இந்த ப்ரெடிக்ஷன் உண்மையா இல்லை வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களோட ப்ரெடிக்ஷனில் 60% நடந்திருக்கு, சில இது நடக்காமலும் போயிருக்கு. ஸோ இதை கேட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். இயற்கையை நாம் சேஃபாக பார்த்துக்கிட்டா இயற்கை நம்மளை சேஃபாக பார்த்துக்கும். இதுதான் என்னோட பாயிண்ட். 2026 என்னென்ன மாறும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 26 மாற்றம் வேணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.